பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவர் பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வணக்கம். குரு பயிற்சி ஜூன் 2, 2026 மகரத்தில் சந்திரன். அதாவது பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு மகரத்தில் 3 நட்சத்திரம் இருக்குங்க. முழு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவோணம் முழு நட்சத்திரமாகவும், சூரியனோட 3 பாதங்களும், அதே போல் அவிட்டத்தின் 2 பாதங்களும் இந்த இடத்துல இருக்குது. மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது. அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் குரு பயிற்சியோட நன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு குரு யாராக வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 12க்கு சொந்தக்காரருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட அறிவு, எண்ணம், புகழ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு தனி மனிதனோட ஒரு ஆணாக எடுத்தால் தைரியம், வீரியம் இந்த இடத்துல தான் இருக்குது. தைரிய வீரியஸ்தானம். அப்போ 3ஆம் இடம் என்பது ஆணுக்கு அறிவு மட்டுமல்ல, தைரியத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். அப்போ அந்த வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா நேர் மகரத்திற்கு 7. அப்போ அந்த 3ஆம் இடத்திற்கு 5இல் போய் அமர்கிறார். அப்போ 5, 3 அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் அமையும். அப்போ இது அந்த 3ஆம் இடத்தை அந்த குரு பார்வையும் செய்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு வரையிலும் வராத தைரியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் உனக்கு தைரியமே இல்லை, இப்போ எப்படி திடீர் தைரியம் வந்துச்சுன்னு. அப்போ இந்த தைரியத்திற்கு காரணக்கர்த்தா யாருன்னா அந்த குரு தான். ஏன்னா அவர் வீட்டை அவரே பார்வை செய்கிறார், 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். எந்த இடத்துல நின்று? சப்தமஸ்தானத்தில். யார் மூலியமாக இந்த தைரியம் வரும்? மனைவியின் மூலியமாக தைரியம் வரும். ஏன்னா மனைவிங்கிற அந்த கடக வீட்டில் நின்று தன்னோட 3ஆம் இடத்தை பார்வை பார்க்குறார். அந்த மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் நான் இருக்கேன் துணையா, நீங்கள் அதை செய்யுங்க, நான் இருக்கேன் துணையா, நீங்கள் இதை செய்யலாம், அதை எதிர்கொள்ளலாம், இந்த பேச்சை பேசுங்க அப்படின்லாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தைரியம் தன்னைத்தானே வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வைக்கு இருப்பதால் தைரிய வீரியத்தில் இவர்கள் இந்த வருடத்தில் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறாங்கிற வார்த்தையை தாண்டி இவர் தானே இந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அடுத்தது 4ஆம் இடம். மகரத்திற்கு 4ஆம் இடமாக வருவது மேசம், தாய்ஸ்தானம். தாய்ஸ்தானத்திற்கு மீண்டும் 4ஆம் இடத்தில் அந்த 3, 12 கூடையவர் போய் அமர்றாரு. அப்போ 4க்கு 4ஆம் இடமாக மாறுவதால் தாயின் உடல் நலத்தில் கவனம் வேணும். அதே மாதிரி வீடுங்க, நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ வீடு கட்டிடுவீங்க. ஏன்னா தாயோட சொத்தில் வீடு கட்டுவீங்க. அல்லது தாய் சொத்து வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் கிரையம் பண்ணிடுவாங்க. அல்லது தாய் பேரில் இருந்த சொத்து உங்கள் பேரில் பரிமாற்றம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், மண்மனை யோகம் அத்தனையும் உண்டு. நீங்கள் தான் ரொம்ப திறமசாலியான நபரும், தைரியசாலியான நபரும், அதிர்ஷ்டசாலியான நபரும்னு சொல்லிடலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அவரே பார்த்திங்கன்னா அந்த 5க்கு 3, அதாவது 5ஆம் இடத்துக்கு 3லும் அதுக்கு 11லும் பார்த்திங்கன்னா அந்த குருவோட தாக்கம் இருக்கும். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் உங்கள் குலதெய்வமே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சிறு தூர பயணம் மேற்கொண்டு வழிபாடு பண்ண மாதிரியே தான் இருக்கும். அல்லது குலதெய்வத்துக்கு அருகாமையில், இப்போ எங்கள் குலதெய்வம் இருக்குதுங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் குடியே போயிருக்கோங்க. இப்போ இவ்வளோ நாளாக நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தோம், இப்போ குலதெய்வத்துக்கு அருகாமையிலேயே நாங்கள் எங்களோட வீட்டை மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் புதிய வாகனங்களோ வண்டிகளோ வாங்கி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 5க்கு 3ஆம் இடம் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது அது ஒரு தைரியத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடமாகும். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமாகவும் இது அமையக்கூடிய நேரம். மகரத்திற்கு 6ஆம் இடம் மிதுனம். 6க்கு 2ஆம் இடத்தில் குரு, 3க்கும் 12க்கும் உடையவன், 6க்கு 2ஆம் இடத்தில். 6ஆம் இடம் என்பது எப்பொழுதுமே மனிதருக்கு ஒரு தொழிலையும் வேலையும் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 6ஆம் இடம்.
அப்போ 6ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது 12ஆம் இடமாக மாறும். ஏன்னா கடகத்திற்கு அது 12ஆம் இடம். அப்போ சின்ன ஒரு கடன் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டு மேலே வாங்குங்க, அதாவது வீடு கட்டுவதற்காக வாங்குங்க. அந்த இஎம்ஐ சீக்கிரம் கட்டிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா இந்த தருணத்தில் நீங்கள் அந்த கடன் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா அது நிலையாகவும் இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறார். ரெண்டாவது, மனைவி பேரில் கடன் வாங்கலாமா ஒரு சிலர் கேட்பாங்க. தாராளமாக வாங்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல தானே சந்திரன் வீட்டில் தானே குரு போய் நிற்கிறாரு. அப்போ மனைவி தானே உங்களுக்கு எல்லா தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அப்போ அவங்க மூவ் பண்ணி அவங்க மூலிமா கூட நீங்கள் ஒரு கடனை வாங்கி அதன் மூலியமாக ஒரு சுப விரயத்தை மேற்கொள்ளுங்கள். சரிங்களா? அதே சமயத்தில் உங்கள் மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது வெளி மாநிலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், அல்லது உங்கள் மனைவி உங்களை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி வரும். அதையும் தவறாக எடுக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு சின்ன பிரிவினைங்கிறது ஒரு பெருசாக இருக்காது, சின்ன ஒரு பிரிவினை தான், அதையும் ஏற்றுக்கிற மாதிரி இருங்க. அடுத்தது 7க்கு 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்திலே குரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம். முதல் வார்த்தையை நான் சொல்லிட்டேன், மனைவி தான் உங்களுக்கு எல்லாமேங்கிற மாதிரி அதை பிடிச்சுக்கோங்க. அடுத்தது 7க்கு, அதாவது பார்த்திங்கன்னா 8க்கு 12ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது உங்களோட ஆயுள் ஆரோக்கியம். 8க்கு 12 அப்படிங்கும்போது மறைமுக பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்மளோட உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு அது இருதயம் சார்ந்த பகுதியாக வரும். அப்போ அந்த நுரையீரல் சார்ந்த பகுதியில் சளி கோர்க்கிறது, ஏன்னா அது நீர் வீடு அல்லவா, அதனால் சளி கோர்க்கிறது, அதன் மூலிமா உடல் உபாதைகளை கொடுப்பது, இதெல்லாம் வரும். சளி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நுரையீரல், ஏதாவது ஒரு மூச்சு திணறல் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தபடியாக 9ஆம் இடம், அதாவது மகரத்திற்கு 9ஆம் இடம் எதுவாக வரும்னா கன்னிக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா 9க்கு 11. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட தகப்பனுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். தகப்பன் இல்லை அப்படின்னா எப்படிங்க எடுத்துக்கலாம்னா மூத்த சகோதரன் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 9ஆம் இடமும் வந்து ஏன்னா 3ஆம் இடம் மட்டும்தான் சகோதர ஸ்தானம் இல்லை, 3, 9, 11 இது எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்காகவோ இடம்பெயர்ந்து போகணும்னு நினச்சி நீங்கள் ஒரு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். உயர்கல்விக்காக மாணவர்கள் போகலாம். உயர்கல்வி படிப்பை கட்டாயம் மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு வேலையோட வருமானத்தோட கல்வி அப்படிங்கிற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா 9க்கு அது 11 லாபஸ்தானமாக மாறுவதால். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது மகரத்திற்கு துலாம் வீடு தான் 10ஆம் இடம். அப்போ துலாமத்துக்கு பார்த்திங்கன்னா நேர் 9, அதாவது 10க்கு 10ஆம் இடத்தில் பயணிக்கிறார் குரு. அப்போ 10க்கு 10ங்கும் போது குரு இந்த இடத்துல தொழில் செய்யலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. தொழில் முன்னேற்றம் உண்டு மகர ராசிக்கு. 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் இடமாக வருவதால் மகரத்திற்கு இந்த குரு நன்மையை செய்வார். கவலை வேண்டாம், தொழில் நன்றாக இருக்கும். 11ஆம் வீட்டிற்கு, அதாவது விருச்சிகத்திற்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால், விருச்சிகம் என்பது மகரத்திற்கு 11ஆம் இடம். அப்போ மூத்த சகோதரனுக்கு அது 9ஆம் இடம் பாக்கியம். அப்போ மூத்த சகோதரனுக்கோ அல்லது இவங்களோட லாபஸ்தானத்திற்கு மீண்டும் ஒரு லாபம் சேர்க்கக்கூடிய இடமாகத்தான் இந்த 9ஆம் இடம் இருக்கும். இதுவும் நன்மையை பயக்கும். அடுத்தது 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுர் வீடு 12ஆம் இடமாக வரும். 12ஆம் இடம் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா 8ல் போய் அமர்ந்திருக்கார். அதாவது மகரத்திற்கு 7லும் தன் வீட்டிற்கு 8லும் அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் நட்பு பாராட்டுவதில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க, நீர்நிலையில் உள்ள தெய்வங்களை வணங்குங்கள். அடுத்தது மனைவி சொல் மந்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த குரு பயிற்சி எல்லா நலமும் வளமும் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி.